டேய் அங்க நின்னு என்னடா பக்கடா போட்டுக்கிட்டு இருக்க? பக்கடாவா? டேய் பட்டை மாட்டிக்கிச்சுன்னு இழுத்துட்டு இருக்கேன்டா. பட்டமா? அது எப்படி அங்க போய் மாட்டுச்சு? சரி அதை இழுத்து நீ என்னடா பண்ண போற? ஏன் சார் நாங்கெல்லாம் பட்டம் விடக்கூடாதா? பட்டத்தை பத்தி கேட்டா இந்த நாய் ஏன் போல மட்டமா பண்ணுது? அடச்சே, நம்ம என்ன பிக்னிக் ஆட வந்திருக்கோம், பட்ட விட்டுலாரு இருக்கு. அதை விட்டுட்டு வாடா. அட போடா. நீங்க மறக்காம லைக் பண்ணிருங்க. இப்ப வரேன் போறேன். டேய் வந்துருச்சுடா. வந்துச்சுன்னா போயிட்டு வாடா. டேய் அது இல்லடா, மாட்டின பட்டம் வந்துருச்சுடா. அதுக்கு ஏன்டா நீ சின்ன வயசுல ஜிப்ல மாட்ட வெள்ள எடுத்த மாதிரி இவ்வளவு சந்தோஷப்படுற? என்ன கை ரெண்டுலயும் சுத்திக்கிச்சு. டேய் என்ன இந்த பட்டம் எங்க இழுத்து கொண்டு போகுதுடா? அட பரதேசி, எடுக்காதன்னு கேக்குறியாடா? ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி இழுத்துட்டே போதே. இந்த காட்டுலயே கிடைச்ச சார்பான பொருள் இந்த கருக்கு மட்டும். டேய் வேமா வந்து அருடா. வந்துட்டேன்டா. என்னடா அறுக்க சொன்னாக்கு தேய்ச்சு கொடுத்துட்டு இருக்க. அருக மாட்டேங்குதுடா. என்னடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? அட போடா. ஆகா என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? கருக்கு மட்டையை வச்சு அறுக்க முடியல. இழுத்துட்டு போயிட்டே இருக்கே. பாதையில இவ்வளவு முற்கள் இருக்கே. ஐயோ முன்னாடி முள்ளு. கரெக்டா முற்கள் இருக்க பக்கம் இழுக்குதே. டேய் கைய ரொம்ப இருக்குதுடா. இந்த மட்டை அந்த முள்ளு மேல போட்டு அது மேல ஏறி போயிடுவான். டேய் என்னை மன்னிச்சிடுடா. ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய் முன்னாடி வேற ஏறிடா, எனக்கு நீச்சல் தெரியாதா. உனக்கு நீச்சல் தெரிஞ்சாலும் அதுல தப்பிக்க முடியாதுடா. அதுல முதல்ல இருக்கு. அப்ப என்ன எப்படியா காப்பாத்துடா. டேய் எப்படியாவது அந்த மரத்துல நூலை மாட்ட வைடா. சரிடா. மாட்டிக்கிச்சு. சூப்பர்ரா. எது பட்டாலும் இந்த நூல் அறுக்க மாட்டேங்குதே. இப்போ என்ன பண்றது? இதுக்கு இருக்க ஒரே வழி நெருப்பு. நல்ல வேளை முதலைக்கு சாப்பாடாகாம இருந்தோம்.